வந்திருக்கும் பத்திரிகை மீடியா சகோதரர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஆக்சுவலாக இங்கே எனக்கு ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் இருக்குது. நான் நிறைய பேர் வந்து நெட்டில் பார்த்து ரசித்த நிறையா ஸ்டார்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம விக்னேஷ், சுட்டி அரவிந்த் ஆகட்டும், நம்ம பிஜ்லி ரமேஷ் அறிமுகப்படுத்தின நண்பர் வர பல பேர்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கார் ரூரோட போய். அவர் நம்ம தங்கதுரையோட ஃப்ரெண்டு. அப்புறம் கோயம்புத்தூர் ராஜ்மோகன் சார், அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து அந்த காலத்தில் பாக்கியராஜ் சார், சத்யராஜ் சார் வந்தார். அப்புறம் நான் போய் மஞ்சள் பை தூக்கிட்டு நான் வந்தேன். எனக்கு பின்னாடி ஆதி வந்தார். எங்களெல்லாம் முழுங்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் நம்ம எருமச்சாணி விஜய். நான் பயங்கர ஃபேன் விஜய்க்கும். ஏன்னா அந்த எருமச்சாணி பார்த்து ரொம்ப ரசித்தேன். இப்போ படத்தில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் முடிச்சுட்டு வந்தோன்னா ஆதியும் பார்த்திவன் சார் படத்தை காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணாப்புல அவர் விஜய். ஃபஸ்ட் படத்தில் வந்து ஷாராவும் ஆர்ஜே விக்னேஷ் எப்படி வந்து மேசிமூருக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் படம் பார்க்கும்போது என்னை இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. விஜய் அப்படியே நல்லா ஹியூமர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தமிழில் நல்ல மிகப்பெரிய இடம் இருக்குது ஹியூமருக்கு. ஆனால் நம்மளால் விட மாட்டாங்க, ஹீரோவை நடிக்க கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கொண்டு போய் கூப்பிட்டு போய் அவங்க லைஃப்பை காலி பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்காச்சும் நல்லா ஹியூமர்லாம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. நல்லா பணம் எல்லாம் சம்பாரிச்சுட்டு அப்புறம் ஹீரோவாகி பணத்தை தொலைக்கலாம். நன்றி. ஆக்சுவலாக நட்பே துணை நாங்கள் ப்ரொடக்ஷனில் ஆரம்பிக்கும் பொழுது நான் நினைக்கல நட்பே துணை வந்து இவ்வளோ நாள் ஆகும்னு. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நான் 3 மெகா சீரியல் எடுத்துட்டேன். 2 மெகா சீரியல் நந்தினி, மாயா, இப்போ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்னு ஒரு மெகா சீரியல் போயிட்டுருக்கு. டைரக்டராக பார்த்தீங்கன்னா கலகலப்பு 2 முடிச்சு, அப்புறம் சிம்பு வச்சு நான் வந்த ராஜாவதான் வர வச்சு நடுவில் ஒரு 7-8 மாதம் ஹாலிடேலாம் வர எடுத்தேன். இதெல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் நட்பே துணை தான் என்னால் இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. ஆனால் அதில் எனக்கு எந்த வித வருத்தமும் இல்லை. ஏன்னா இந்த படத்தை வந்து அவங்க தேவையில்லாமல் இழுத்தோ இல்லை இந்த படம் ஷூட்டிங்கை விட்டுட்டு மற்றவங்க வேறு வேலைக்கு போய் அதனாலலாம் டிலே ஆகலை. இந்த படத்துக்காக எல்லோரும் உழைச்சிட்டு இருந்தாங்க 24/7. அதாவது அந்த படத்துக்காக எல்லாருமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஸோ அஸ் தயாரிப்பாளராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த டெடிக்கேஷன் ஆகட்டும். ஏன்னா இங்கே பின்னாடி தான் நந்தினி சீரியலுக்காக செட்டு போட்டிருந்தோம். அப்போல்லாம் அவரும் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த அவங்க ஹீரோயின் படத்தில் என்னமோ 2 நிமிஷம் தான் அவங்க பேட் வச்சுட்ருக்காங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் பேட்டை வச்சு ரோட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன சந்துக்குள்ளே. நான் கூட ஒரு தடவை காரில் போகும்போது யாரா இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு பேட்டில் அங்கே பசங்களாம் இன்னும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. யாரா இவ்வளோ அழகான பொண்ணுன்னு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு பாவம் ட்ராக் பேண்ட்டும் டிஷர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆதிக்கிட்ட சொன்னேன், அந்த ஹீரோயினுக்காக வச்சு சீக்கிரம் படத்தை முடிங்கப்பான்ட்டு. பட் எல்லாருமே அது சின்சியர் ஒர்க்கு. ஸோ அதனால் நான் ஒன்றுமே இது பண்ணல. ஆக்சுவலாக சொல்ல போனால் வந்து சினிமாவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெற்றி வந்துட்டால் வந்து 1000 பேர் தேடி வருவாங்கன்ட்டு. மீசையம்பூருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும் பொழுதே வந்து நானும் குஷும் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி படம் ஓடிச்சுன்னா ஆதி எக்கச்சக்கமான படம் வரும். ஒரு வேளை தப்பிதவரை இந்த படம் சரியாக போகலைன்னா இம்மிடியட்டாக நம்ம ஆதியை வச்சு இன்னொரு படம் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்ட முனியத்தில் படம் ஹிட்டானோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, ஆதிக்கு வந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்கன்ட்டு. அதே மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. நான் ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருந்தேன். திடீர்னு ஆதி ஃபோன் பண்ணார், ஆனால் ஒரு நல்ல கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்ட்டு. சரி வந்து கதையை கேட்டேன் ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா நான் டைரக்டராக நான் பண்ணுற படங்கள் பார்த்திங்கன்னா என்னால் அட்வைஸ் சொல்ல முடியல. ஏன்னா என்னோடய படங்களில் ஆடியன்ஸ் எதிர்பார்த்து வருது என்டர்டெயின்மெண்ட்டு. அங்கே நான் உட்காந்து கருத்து சொன்னால் அன்பேசிவ மாதிரி ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டேன். நம்ம எடுக்கிற படத்தில் இப்போ ஆதி தயவில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மெசேஜ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த நட்பே துணை கதையை கேட்டோன்னா எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா லவ் இருக்குது, நல்ல ஹியூமர் இருக்குது, எமோஷன் இருக்குது. எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அது சென்டிமெண்ட்னு சொல்லலாம். சென்டிமெண்ட்னா அழுக வைக்கிற ஒரு சென்டிமெண்ட்டான எமோஷனில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஆதிகிட்ட ஒன்றேன்னு சொன்னேன். ஆனால் அந்த படம் வந்து ஆதி மீசை முறுக்கு மாதிரியோ இல்லை மற்ற படம் மாதிரியோ ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு போகிற மாதிரி கதை இல்லை, ரொம்ப உழைக்கணுன்னு. பின்னாடி வர ஆபத்து தெரியாமல் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கான பலன் வந்து படத்தில் வந்துருக்கு. ஆக்சுவலாக ஃபுல் படம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படத்தோட விஷயங்கள், அந்த கிளைமாக்ஸ், இவங்க பட்ட உழைப்பு, இவங்க போட்ட உழைப்புக்கான பலன் நல்லா வந்திருக்கு. ஸோ எவ்ரிதிங் சூப்பராக வந்திருக்கு. நிறைய பேசணும்னு நினச்சேன், அவன்கிட்ட டைம் ஃபேக்டருக்காக சீக்கிரம் முடிச்சிடுறேன். நிறைய தேங்க்ஸ் சொல்லணுன்னா இது வந்து ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம். இது வந்து எல்லாருமே ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தாங்க. இது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இல்லை, இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இது. ஸோ ஆடியோ தான் வரப்போகுது. ஒரு 3 சாங் ஆல்ரெடி சிங்கிள்ஸாக விட்டோம் நாங்கள்.
3 சாங் சூப்பர் ஹிட்டாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக வந்து அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு அவர் பார்த்திபன் கதையெல்லாம் சொல்லி முடித்தோன்னே நான் அவர்கிட்ட அவங்ககிட்ட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொன்ன முதல் கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் கதை என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் அதில் எதுலேயுமே தலையிட மாட்டேன். ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் வைக்கிற ஒரே டிமாண்ட் என்னென்னா சாங்ஸ். ஏன்னா ஆதி படத்தில் வந்து ஆடியன்ஸ் வர்றதுக்கு வந்து முதல் எதிர்பார்ப்போடு அவங்க வர்றது பாடல்களுக்காக. அதுக்கப்புறம் அந்த படத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களை கவரட்டும், அது செகண்டரி. பட் வந்து பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஆதிட்ட ஒன்று தான் மிரட்டினேன். நான் எதுவுமே அவங்ககிட்ட கேட்க மாட்டேன், பாட்டு மட்டும் சூப்பராக வரணும்னு சொன்னேன். நான் எதிர்பார்த்ததை விட மீசை முறுக்கோட பல மடங்கு அற்புதமான சாங் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் எதை ரிலீஸ் பண்ணலான்னு தடுமாறினாப்புல ஆதி. ஏன்னா எல்லா சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாட்டு பயங்கர ப்ளஸ், ஆக்ஷன் எல்லாம் ப்ளஸ், ஆர்டிஸ்ட் ஸ்ட்ராங்காக, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஹரிஷ் உத்தமன் ஆகட்டும், கரு பழனியப்பன் ஆகட்டும், நம்ம ராஜ்மோகன் சார், சுட்டியார், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகட்டும், இல்லை விஜய், ஆர்ஜே விக்னேஷ், ஷாரா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பலமுறை நடிகர் சுட்டி அரவிந்த் மாதிரி பல ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப அருமையான ஒர்க்கு. திவேஷ், ஸ்ரீகாந்த் அவங்களோட பார்ட்டிசிபேஷன், ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த பசங்க போட்டுக்கிற உழைப்பு பெரிய உழைப்பு. கேமராமேன் ஆகட்டும், ஃபைட் மாஸ்டர், எவ்ரிபடி எல்லாத்தோட உழைப்பு. அப்புறம் எல்லாத்துக்கு மேலே டைரக்டர் பார்த்திபன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு அழகான பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த பார்த்திபன் இந்த கதையில் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா அவர் பாண்டிச்சேரிக்காரங்கிறதுனால நிறைய கதைகள் இன்னும் பாண்டிச்சேரி பேஸ் பண்ணி வரல. இந்த கதையில் அது ரொம்ப ஒரு அருமையான விஷயமா இருந்துச்சு. ஒரு பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசையில் வளர்கிற ஒரு ஹீரோங்கும் போதே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த கதையை நான் கேட்கும்போது. ஸோ நான் அவர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு எல்லா வகையிலையும். அதாவது நான் செலவை பற்றியெல்லாம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். மீசை முறுக்கு அப்புறம் வர்ற படம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். எல்லாத்தோட வந்து ஆதியோட செகண்ட் படம். ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு அதோட பெருசாக போகணும். ஏன்னா எனக்கு மற்ற எல்லாத்தோட ஆதியோட வெற்றி ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டார் இப்போது. அதனால் ஆதி வந்து என் சொந்த தம்பி, அவரோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப முக்கியம். படத்தில் நோ காம்ப்ரமைஸ், படம் ஜெயிக்கணும், படம் குவாலிட்டியாக இருக்கணும். அவனி மூவிஸுக்கு வந்து ஒரு பெருமைப்படுற ஒரு கிரீடை மாதிரி இந்த படம் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்திருக்கு. ஸ்க்ரீன் சீன்ஸ் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க மிஸ்டர் பூமி சுந்தர், அவருக்கு நன்றி. வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. எப்பவும் போல் உங்கள் கோஆப்ரேஷன். ஏன்னா எப்பவுமே வந்து என் படத்தோட லான்ச் வந்து உங்கள் முன்னிலையில் தான் நடத்துவேன். ஏன்னா என்னோடய விஐபிஸ் நீங்கள் தான். எப்பவும் போல் இந்த படத்துக்கு உங்கள் ஆதரவு தந்து வெற்றி பெற வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அப்படியா, சூப்பர். எங்கள் அண்ணன் இருக்காரா? என்னோட பத்திரிகை நண்பர்கள், நான் ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கிற சில நண்பர்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னோட ஜூனியர்ஸு. தேவி மணி அண்ணன், பழனிக்குமார் சார், அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மனவை சாருக்கு வாழ்த்துக்கள். கலைமாமணி அவார்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அவருக்கு ஒரு பலத்தை கரகோஷம் கொடுப்போம். Actually, first of all, I would like to thank Sundar sir for giving me this opportunity. I think this is my first project in Tamil. I'm a Malayali, so my Tamil is not all that good also. And then Parthiban sir, thank you so much for believing in me. When he told about my character first itself, I was like so excited. He told that I'll be playing the role of a hockey girl. So I thought like that'll be like really challenging and exciting. And then Adi, like everyone, I have also been a fan of his music. But then after I watched Meeshe Murukku, I came to know that okay, he's a great actor too. So to do my first movie with opposite Adi, I think that was like truly a blessing. And he is someone with a lot of positivity and energy. So I'm really happy that I could work with him. And then the entire direction team, like Devesh, Shrikant, Barry, Vicky, Manoj, like all of them were like so friendly, so supportive. And that now I feel that I have a solid set of friends in Chennai. And then Preeti and Oliver, thank you so much for putting up with all my complaints and problems and making sure that I get the best set of clothes and I look beautiful. And then and all the artists that I worked with, there are so many artists in the movie.
I could interact with all of them, like Harish bro, like Vijay, Vignesh, like everyone. So that was like a really great experience. I could learn so much. I could interact with all of them. Like all of them were so hardworking, so passionate. So that was a great experience for me. And then like thank you so much to everyone. I don't know if I have missed out anyone. Master, thank you so much. And then yeah, I need all your support. This is my first project in Tamil. I'm looking forward to do a lot of good movies. And yeah, we need all your support. Thank you so much. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.